இந்த ஜனவரி இந்த முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசனை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இருதயத்தில் பதியப்பட்டு அவர்கள் கர்த்தருக்களாக பொருத்தனை செய்து இந்த மண்டபத்தை விட்டு நல்ல தீர்மானத்தோடு போக கிருபை தேவை. உம்முடைய கிருபையினால ஒரு அற்புதத்தை நடப்பியும் ஆவியானவரை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி பாஸ்டர் செல்வா சாரங்கபாணி அவர்களை நாங்கள் அழைப்போம். வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி. நான் இந்த முறைதான் முதல் தடவையாக இந்த ஆலயத்தை விட்டுவிட்டு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நான் பிரதேசத்திலே இருப்பது. அது மாத்திரமல்ல, இந்த மிஷ்பா சபையின் எனது சகோதரனாக இருந்தாலும் அவர் இந்த முதல் ஆராதனையை எடுக்க வேண்டிய நேரத்திலும் என்னை அதை எடுக்க தந்து தேவன் ஒரு கிருபை செய்தபடியால் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எனது குடும்பத்தினர் சார்பாகவும் எங்கள் சபை சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். ஏனென்றால் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள். அந்த பெத்தேல் மிஷனரி சபைக்காக அநேக சகோதரிகள் நீங்கள் ஜெபம் பண்ணவர்கள். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனது அக்கா அங்கே சொல்லும் போது, நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, அங்கே நாங்கள் எல்லோருமா இருந்து ஜெபம் பண்ணுவோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே எனது குடும்பத்தாருக்கும் நான் நன்றியை செலுத்துகிறோம். இந்த நாளிலே என்னை அனுப்பி அந்த ஆலயத்திலே எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியதான கிருபையை தேவன் அவர்களுக்கு போட்டிருக்கிறார். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியால் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் இந்த வருடத்தின் இந்த முதல் ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் பார்த்து, ஆண்டவர் இந்த நாளிலே எப்படி நடத்தப் போகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். நீங்கள் வாசியுங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொன்று போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இங்கே சொல்லும் போது நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் கிறிஸ்துவனுடைய அங்கே அவருக்கு பங்குள்ள ஜனங்களா இருப்போம் என்று இந்த நாளிலே, இந்த 2020ஆம் ஆண்டிலே ஆண்டவர் சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அந்த உறுதியாய் பற்றி கொள்வது என்று சொன்னால், இப்போது நாம் பார்க்கிறோம், நாம் ஒரு காரியத்தை எடுத்து பார்க்கும் போது, ஒரு கடலிலே அங்கே அடிக்கட்டு கொண்டு போகிற வேளையிலே ஒருவர் ஒரு கயிற்றையோ இல்லாவிட்டால் ஒரு மரத்தையோ கண்டால் அவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் அதை விடாமல் பிடித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இதை நான் உறுதியாய் பிடித்துக் கொள்வேனானால் என் உயிர் அங்கே தப்புவிக்கப்படும் என்று. அதை போலதான் இந்த ஆண்டவரை பார்க்கும் போது இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு வருகிற எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் அங்கே நடக்கின்றது, நடந்து கொண்டு போகின்றது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அநேக சோதனைகள் வருகிறது, வியாதி வருகிறது, பிரச்சனை வருகிறது, தேவை வருகிறது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுவது என்னவென்று சொன்னால், ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த ஆரம்பத்திலே இயேசு என்னும் தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலே நாம் ஒரு உள்ளத்திலே ஒரு அங்கே பார்க்கிறோம் மகிழ்ச்சியோடு, அவருடைய மங்கள் முழுமையோடு நம்பிக்கையோடு நாம் அவரை பற்றி கொண்டு வந்தோம். எப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சிலருடைய வாழ்க்கையில சில காரியங்கள் சந்திக்கப்படவில்லை என்றும், இல்லாவிட்டால் அவர்கள் பண்ணுகிற ஜெபங்களுக்கு உடனாக பதில் வரவில்லை என்றும் சொல்லி அங்கே சொல்லுகிறது, அந்த உறுதியாய் பற்றி கொண்ட தளத்திலிருந்து தளர பார்க்கிற நிலைக்குள்ளே போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்று சொன்னால், ஆரம்பத்திலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை நானும் நீங்களும் அங்கே உறுதியாய் பற்றி கொள்ளுவர்களாய்
நானும் நீங்களும் அங்கே காணப்பட வேண்டும். நீங்கள் வாசிங்கள் 1 பேதுரு 1 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அங்கே தேவன் பார்க்கும்போது எங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த இயேசு என்னும் தேவன் மேலே இருக்கும்படியாய் பிதாவானவர் அங்கே குமாரனை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் அப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள், நீதிமொழிகள் 3 6 வசனத்தை. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அங்கே சொல்லுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரு, அவர் காரியங்களை நடத்துவார். இங்கே சொல்லுகிறது அநேக காரியங்களிலே அங்கே பார்க்கிறோம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை என்று சொல்லும் போது நாம் ஆரம்பத்திலே அங்கே ஆண்டவரை பார்த்து நீங்கள் தான் என்று சொல்லி, நீங்கள் நடத்துங்க என்று சொல்லி அவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தது. இப்போது அங்கே சொல்கிறது, அந்த சுய புத்தி என்னாலே முடியும் என்ற காரியத்திலே வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே சாலமோன் சொல்லுகிறார், நீ அங்கே அந்த காரியத்திலே சுய புத்தியிலே நீ சாய்ந்து விடாதே என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 62:5 வாசியுங்கள். என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி நீ அமர்ந்திரு. அங்கே சொல்லுகிறது, நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். இந்த 2020 ஆண்டிலே நானும் நீங்களும் அங்கே பார்த்து தேவனை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், என் ஆத்துமாவுக்கு சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அந்த கர்த்தராலே வரும். நானும் நீங்களும் அங்கே அநேக தேவைகளோடு காரியங்களோடு இருந்தாலும் நாங்கள் இந்த நாளிலே அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கிறது, நாம் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். அங்கே பார்க்கிறோம், தேவன் அங்கே எங்கள் மீது அங்கே கண்கள் அங்கே பார்க்கிறோம், தேவனிடத்திலே நம்மள் கண்கள் இருக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 4 திசைகளும் அங்கே அடைக்கப்பட்டிருந்தாலும் 5வது திசையாக இருக்கிற தேவனிடத்திலிருந்து ஒரு நமக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றான், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தின் மேல் அங்கே என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அங்கே சொல்லுகிறது என்னவென்றால், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 5வது வழியாகிய அவருடைய வழியிலே 4 வழிகள் அங்கே அடைக்கப்பட்டாலும், வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் அடைக்கப்பட்டாலும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எனக்கும் உங்களுக்கும் இன்னொரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வாசல் இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு கதவு திறக்க கர்த்தர் அங்கே சொல்லுகிறது ஆயத்தமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே சொன்னது போல அங்கே பழைய ஏற்பாட்டில் அங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் தான் எங்களுக்கு அந்த திருஷ்டாந்தமாய் இருக்கிறார்கள். தேவன் அதையெல்லாம் எழுதி வைத்ததன் காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் இப்படியான பாதையிலே போன போது நான் அங்கே பார்க்கிறோம், எனது குமாரன் மூலமாக நான் புதிய வழிகளை அவர்களுக்கு திறந்தேன் என்று இஸ்ரவேல்கள் அங்கே பார்க்கும்போது, இவர்கள் எகிப்தில் இருந்து கதறிய போது தேவன் அவர்களுடைய குரலை கேட்டு அநேக அற்புதங்களை செய்து அங்கே பார்க்கிறோம், அவர்களை
அங்கே கானான் ஊருக்குள்ளே கொண்டு அங்கே கானான் தேசத்துக்குள்ளே அவர் பாலும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் அங்கே பார்க்கிறோம், நம்பிக்கையோடு அந்த தேசத்துக்குள்ளே வந்தவர்கள் வர 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 அங்கே சொல்லுகிறது, ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை அவர்கள் விட்டுவிட்டதினாலே அவர்கள் புற தெய்வங்களை தேடியும் விக்கிரகங்களை தேடியும் போன போது தேவன் அவர்களை பார்த்து அங்கே பார்க்கிறோம் அவர்களை அங்கே சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சிறையிருப்பு, பாபிலோன் சிறையிருப்பிலே அவர்களை பார்க்கும்போது அவர்கள் 70 ஆண்டுகள் அங்கே சிறையிருப்பிலே இருந்த போது தேவன் மீண்டும் அவர்களை கட்டி எழுப்பும்படிக்காக அங்கே அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வந்த போது, இந்த எருசலேமுக்குள்ளே இவர்கள் வந்த போது ஒரு காரியத்தை அவர்கள் கண்டார்கள். அந்த எருசலேமுக்கு வந்தபோது இவர்களுக்குள்ளே காணப்பட்டது முழுக்க அங்கே இடிக்கப்பட்ட இவர்களுடைய வீடுகளும் கொள்ளை கொண்டு போன இவர்களுடைய வயல்களும், அங்கே பார்க்கிறோம் சுட்டரிக்கப்பட்ட ஆலயமே அவர்களுக்குள்ளே அங்கே காணப்பட்டதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவர்கள் அங்கே பார்க்கிறோம் மிகவும் ஒரு உற்சாகத்தோடு வந்தவர்கள் அங்கே பார்க்கும்போது ஆலயத்தை கட்ட அவர்கள் ஆயத்தை கட்டிவிட்டு இப்போது இது முடியாது என்று நிறுத்தி அந்த உள்ளத்திலே அவர்கள் அங்கே பார்க்கும்போது அந்த நிலை எல்லாம் அவர்களுக்கு என்னென்று அங்கே உதவி இல்லாதது போல இருக்கும்போது ஆண்டவர் சகரியாவை வைத்து இந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படிக்காக ஒரு காரியத்தை சொல்லி, சகரியா என்று சொல்லும் போது அங்கே சகரியா புத்தகத்திலே பார்க்கும்போது அங்கே சகரியாவை கொண்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்து உற்சாகப்படுத்துகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வாசியுங்கள், சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இங்கே சொல்லும் போது நம்பிக்கையுள்ள சிறகுகளே அரணுக்கு திரும்புங்க, அங்கே நான் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். இப்படி இவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இவர்கள் இருந்த போது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், சகரியாவை பார்த்து, சகரியா தீர்க்க தரிசனம் மூலம் அங்கே சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்று சொன்னால், நீங்கள் மீண்டும் என்னை பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த மாலை அங்கே காலை வேளையிலே நானும் நீங்களும் அந்த அரணுக்கு திரும்புகிறாய், நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். அந்த அரண் என்று சொல்லும் போது அங்கே பாதுகாப்பு, அங்கே அடைக்கலம், அங்கே சொல்லுகிறது அரண் என்று. நீங்கள் அங்கே பார்க்கும்போது நீங்கள் பறவைகளை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அது இந்த குளிர்கான காலங்களிலே அங்கே உஷ்ணமான தேசங்களுக்கு எத்தனையோ 1000 மைல்களை தாண்டி அப்படி வெப்பமான தேசங்களுக்குள்ளே அங்கே போகும். அது பறந்து சென்று தன் வாழ்க்கை இந்த குளிரும் முடியும் வரை அங்கே இருந்துவிடும். ஆனாலும் அங்கே அவர்களுக்கு அங்கே பார்க்கும் அதுகள் பறவைகள் குஞ்சுகளை பொறித்து குடும்பமாய் அப்படி எல்லாம் அங்கே காரியங்கள் நடைபெறும். இந்த பறவைகளுக்காக அநேக வசதிகளை எல்லாம் அந்த தேசங்களிலே செய்து வைத்தாலும் இந்த பறவைகள் என்ன செய்யும் என்று சொன்னால், இந்த உஷ்ண காலம் துவங்கின உடனே அந்த பறவைகள் இருந்த தேசத்துக்கு அவைகள் கூட்டம் கூட்டமாய் தங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அந்த தேசங்களுக்கு திரும்பிவிடும். அங்கே பார்க்கிறோம், அவர்களுக்கு அரணான அந்த அரணுக்கு திரும்பி விடுகிற என்றது காரியம். ஆண்டவர் இதைத்தான் சித்தகரித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், இங்கே நீங்கள் அரணுக்கு திரும்ப வேண்டும்.
இந்த காலை வேளையிலே அங்கே இயேசு என்னும் தெய்வத்தை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையிலே அந்த ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை அங்கே அநேக பிரச்சனைகள் நெருக்கங்கள் காரணமாக அவரை உறுதியாய் பற்றி கொள்ள முடியாமல் இல்லாவிட்டால் உறுதி இல்லாமல் இருக்கிறவர்களை பார்த்து நான் சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், நீங்கள் இயேசு என்னும் அரணுக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. அதிலே தான் அடைக்கலம், அதிலே தான் அங்கே பார்க்கிறோம் விடுதலை, அதிலே தான் அற்புதம் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த பறவைகளை பார்த்து சித்தரித்து சொன்னார் என்னவென்று சொன்னால், இவைகள் எல்லாம் தங்கள் அங்கே பார்க்கிறோம், அவைகள் அந்த உஷ்ணமான இடத்துக்கு எத்தனை ஆயிரம் அங்கே மைல்களுக்கு சென்றாலும், அவர்களுக்கு எத்தனையோ வசதிகள் அங்கே செய்து கொடுத்தாலும், அவை எல்லாம் குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு இங்கே எப்படியோ தெரியாது, நாம் வெளிநாட்டில் இருக்கும் போது அவைகள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக அங்கே பறந்து போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை வரும்போதும் அவைகள் அங்கே பார்க்கும் போதும் அவரிடத்திலே அங்கே நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், அவைகள் எல்லாம் அவர் சில சத்தங்களை போட்டு தாங்கள் புறப்பட்டு விட்டோம் என்று சொல்லி அந்த குஞ்சுகளுக்கும் காட்டி அவைகள் திரும்பி வரும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலை வேளையிலே எங்களை கேட்பது, உங்களை கேட்பது, நானும் நீங்களும் எப்படியான நிலையிலே இருக்கிறோமோ இயேசு என்னும் அரணுக்கு நானும் நீங்களும் அங்கே திரும்புகிறவர்களாய் அங்கே காணப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் இந்த அரண், இந்த தேவனை அங்கே பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அங்கே சொல்லுகிறது, என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்தது போல ஒருவருக்கும் வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் அங்கே அந்த நம்பிக்கையை விளங்கப்படுத்துவதற்கு, அந்த நம்பிக்கையை எங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு இப்படி ஒரு பாத்திரத்தை எடுத்து அவனுக்கு பலவிதமான நெருக்கங்கள் வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனைவி சொல்லுகிறாள் அங்கே பார்த்து, ஐயா இந்த நம்பிக்கையை விட்டு இன்று நீர் அங்கே உன் உயிரை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் கடந்து போவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, என்னை நீங்கள் கொன்று போட்டாலும் அங்கே சொல்லுகிற போது அவர் சொல்றார், நான் அவர்களே நம்பிக்கையா இருப்பேன். 42வது அதிகாரத்திலே சொல்றது, ஆண்டவரே நீங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோமா, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளிலே, என் சபையிலே நீங்கள் நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. இந்த 20ஆம் ஆண்டிலே நாம் பிடித்துக் கொள்வோம், நாம் அந்த அரணுக்கு திரும்புவோம். ஆண்டவர் நினைத்த காரியம் தடைபடாது என்று சொல்லி அவரை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியாய் அவனை பூர்ண சமாதானத்தோடு நீர் காத்து கொள்ளுவீர். அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன். நாம் யார் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறோமோ இங்கே சொல்லுகிறது, அவர் எங்களை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வாசிங்கள் சங்கீதம் 62 1வது 2வது வசனத்தை. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது, தேவனே அடைக்கலம் என் கோட்டையமாய் இருக்கிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்களோ தெரியாது. அசைக்கப்படுவோம், ஆனால் அதிகமாய் அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. தேவன் என் கண்மலை கோட்டை தான், ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அதிகம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், பல நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் அங்கே சொல்றார், மனுஷனுக்கு நேடுகிற சோதனை அன்றி
வேறொன்றும் உங்களுக்கு நேரிடாது. அதுக்கு தப்பிக்கும் வழியையும் நான் உங்களுக்கு உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்கிறது என்னவென்று சொன்னால், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே உங்களுக்கு உண்டாகிறது, ஆனால் நான் அதற்கு தப்புவிக்கும் பாதைகளையும் நான் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே வழியும் அவாந்திரத்திலே மாறுகளையும் உண்டாக்குறபடியால் கோட்டான் குருவிகள் அவைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுடைய தேவனும் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அந்த ஆரம்பத்திலே இருந்த அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாய் நாம் பற்றிக்கொள்ள நாம் அவரை பிடித்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 12 2வது 3வது வசனத்தை வாசிங்கள். நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இங்கே சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் தேவன் உங்களை வைப்பது மாத்திரமல்ல, அதை ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், இந்த ரட்சிப்பு எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல, எத்தனையோ ஜனங்கள் இந்த தேவனை அறியாமல் அங்கே பார்க்கிறோம் அநேக நெருக்கங்களுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சொல்லுகிறது, ரட்சிப்பு கண்மலை மாத்திரமல்ல, மகிழ்ச்சியோடு உங்களை நடத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகருக்கு சொல்லுங்கள், இன்னும் இடம் இருக்கிறது. அல்லேலூயா. இடம் கொண்டு போகாத வண்ணம் பார்க்கிறோம். தேவன் அதை வழிநடத்தும்படிக்காக இவரிடத்திலே எங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விசாரித்து நடத்துவார் என்ற விசுவாசமும் தேவன் அங்கே பார்க்கும்போது சில காரியங்களை சந்திக்க அவர் எப்படி, இப்போ நான் ஒரு சாட்சியை கேட்டோம். ஆண்டவர் அங்கே ஷலோமியுடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கிறோம், அந்த அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை சந்திக்க வித்தியாசமான ஜனங்களுக்கு இடையிலே போட்டு அதை நேர்த்தியாய் கொண்டு வந்தார். அதுபோலதான் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் எங்கேயோ ஒரு ஆளை, எங்கேயோ ஒரு இடத்திலே தயவையும் ஆயத்தத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோமானால், நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை நாம் பிடித்துக் கொள்வோமானால் அவருடைய ஜனமாய் இருப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் எனக்கு மிகவும், அதை நினைக்கும் போது, ஓ தேவன் இப்படி எல்லாம் செய்ய வல்லவர் என்று. நீங்கள் வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொன்று அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இங்கே பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் அற்புதத்தை செய்வதற்கு நாம் அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே எலியாவை பார்த்து சொல்லுகிறார், அங்கே நீ போய் அந்த ஆத்தன் கரைக்கிலே அங்கே நீ ஒளிந்து கொன்று உன்னை போஷிக்க காகங்களை உனக்கு கட்டளையிடுவேன் என்று. அங்கே பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக பகுதியிலே பார்க்கும்போது எலியா பெரிய வல்லமையான ஒரு காரியத்தை செய்துவிட்டு வர்றார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அப்படியாய் அங்கே ஒளிந்து கொன்று நான் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். பாருங்க, ஆண்டவர் நினைத்தால் எப்படி எல்லாம் காரியத்தை செய்யக்கூடும். சில வேளை இந்த நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை
அடே, ஆண்டவர் எனக்கு செய்தாரா, எனக்கு செய்தாரா? அப்படி அதிசயக்கூடிய காரியங்களை செய்வது மாத்திரமல்ல, எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. நீங்களும் அவரை உறுதியாய் பற்றி கொள்வோமானால் ஆண்டவர் கட்டாயம் எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே பார்க்கிறோம், எனக்கு வித்தியாச தேவையோடு தான் நாம் வந்து ஆராதிக்கிற ஜனங்களாய் இருக்கின்றோம். ஆனா அவர் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் அறிந்து அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. நமக்குத்தான் கொஞ்சம் காத்திருக்க முடியாம இருக்கிறது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார், அங்கே சரியான நேரத்துக்கு, சரியான நேரத்துக்கு. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு செய்தி, ஏற்றதை கொண்டு வரும் வரை நீங்கள் காத்திருந்தால் கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக நெருக்கங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், இந்த வழிகளை திறவுங்க. பிள்ளைகளுக்கு சரியான படிப்புக்கான காரியங்கள், அவருடைய வேலைக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அங்கே பார்க்கும்போது நீர் அதை சந்திக்க வேண்டும் என்று அங்கே சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார், நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகத்தை நம்ம ஊர்ல நம்ம நல்லா தெரியும். நாங்க தான் அங்க இடக்கிட காகத்தை காணுவோம். அந்த ஊர்ல இருந்தா போல பார்த்தா பிள்ளைகள் பார்த்து, இது என்ன காகம் தெரியாது. ஆனா இங்க நமக்கு காகத்தை தெரியும். கொஞ்சம் கையில கொண்டு போனாலே தட்டி பறிச்சுட்டு போயிடும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காகத்தை நான் கட்டளையிடுவேன் என்று. 6ஆம் வசனத்தை வாசிங்க. காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அங்கே பார்க்கும்போது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இங்கே பார்க்கும்போது சிலர் தச்சலா ஏதோ கொண்டு போட்டுட்டு போல. இல்ல 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 இல்ல, காலையும் மாலையும் என்ன கொண்டது? இறைச்சியும் அப்பம். அவ காகத்துக்கு இறைச்சியும் அப்பம் செய்ய தெரியுமா? தெரியாதானே. அப்ப அங்க எந்த பாட்டியோ எந்த தாத்தாவோ செய்தாரோ தெரியாது. அப்ப காலையும் செய்திருக்கிறாங்க, மாலையிலையும் செய்திருக்கிறாங்க. அப்ப இது போய் நின்று அதை பெல்ல எடுத்துக்கொண்டு வந்து எலியாவை போஷித்திருக்கிறது. அது தச்சலா இல்ல. ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கு இருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறார். அதற்கு யாரையும் அங்கே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்களுடைய சுகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்னுடைய வீட்டிலே ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது மாத்திரம் உண்மை. அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறது, அந்த காகம் என்ன பாடுபட்டிருக்கும். ஐயோ, நல்ல இறைச்சி கறி, நல்ல சுட சுட அப்பம், சும்மா இல்ல, சுட அப்பம் கொண்டு வந்து சும்மா போட்டு அது கொண்டு நேர்த்தியா வச்சுட்டு போயிடுச்சு. சொல்லுகிறது, நம் ஆண்டவர் இல்லாதை இருக்கிறதாய் அழைக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். என்னையும் உங்களையும் அவர் அங்கே பார்க்கிறோம். தாயின் கற்பத்திலிருந்து அவர் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவன் காரியங்களை அங்கே செய்வார் என்று. நீங்கள் வாசிங்கள் அதே அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். சொல்லும்போது அங்கே இன்னொரு விதவை இருக்கிறா. சொல்லுது, சாரிபாத்தில் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆண்டவர் இந்த விதவையுடைய வீட்டிலே அனுப்பினது மாத்திரமல்ல, அவள் ஒரு தேவையோடு இருக்கிறார். அவளை அங்கே பார்க்கும்போது அவள் சொல்லுகிறார், இந்த அப்பத்தை நானும் எனது பிள்ளைகளும் செய்து சாப்பிட்டு விட்டு
நாங்கள் இறக்காயத்தமாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த இவரை எலியாவை அனுப்பி அந்த தேவைகளை சந்தித்தது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகிறது அந்த பெண் அங்கே பார்க்கும்போது அந்த அங்கே எலியா சொன்னான், நீ போய் முதலிலே எனக்கு ஒரு அடை செய்து கொண்டு வா, அப்பம் செய்து கொண்டு வா. அவள் அப்படியே செய்தாள். நான் சொன்னேன், அந்த அங்கே ஆண்டவர் சொன்னதை எலியா கேட்டு அங்கே இருந்தபோது அற்புதத்தை கண்டான். இந்த பெண் அந்த ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையின்படி கேட்டபோது இங்கே சொல்லுகிறது, அங்கே அந்த மழை வரும் வரை, வானம் அடைக்கப்பட்டது திறக்கும் வரை வீட்டிலே அப்பவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அல்லேலூயா. ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொல்லும் போது நானும் நீங்களும் கீழ்ப்படிவோமானால், நாங்கன்னா என்ன, இவர் என்ன, இவருக்கு மூளை இல்லையோ, இவர் எதை கேட்கின்ற, நானே கடைசி அப்பம்னு சொல்றேன், விளங்குறது இல்லையா இவருக்கு? என்ன, நாங்க அப்படித்தான் மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ். இங்கே சொல்லுகிறது அதைத்தான். இதெல்லாம் திருஷ்டாந்தமாய் வைத்திருப்பதன் காரணம் என்னடா, இவையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சொன்ன போது செய்த போது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. குறைவுபட இல்லை. அல்லேலூயா. அது குறைவுபடாமல் அங்கே அவர் காத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு சம்பவத்தை வாசிங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆஹா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அங்கே சொல்லுகிறது, இந்த ஊழியக்காரன் எப்படி என்று சொன்னான், எலியா எப்படி என்று சொன்னால், அங்கே சொல்லுகிறது, பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அங்கே அதை சொல்லிவிட்டு நம்பிக்கை அவர் மீது இருக்கட்டும் சொல்லிவிட்டு அங்கே சொல்லுகிறான், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தன் வேலைக்காரனை அனுப்பி மழை வருகிறதா என்று பாருங்கள். இந்த யோபு சொல்லும் போது, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன். என்னுடைய தேவை பெரிதாயிருக்கலாம், இல்லாவிட்டால் என் வியாதி பெரிதாயிருக்கலாம், என்னுடைய நெருக்கம் பெரிதாயிருக்கலாம், என் தூக்கம் பெரிதாயிருக்கலாம். ஆனால் நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை நாம் பிடித்துக் கொள்வோமானால், ஆண்டவர் அங்கே இவ்வளவு அங்கே பார்க்கிறோம், பிதா தன் குமாரனை கொடுத்து என்னை மீட்டு ரட்சிப்பை கொடுத்து வைத்திருக்கிற அந்த தேவன், நாம் அங்கே சொல்றது, நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறது, அவன் அங்கே சொல்லுகிறான், நீர் அங்கே வாகனத்தை பூட்டிக் கொண்டு ஓடும், அங்கே பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கின்றது என்று சொல்லி சொல்லுகிறான். முதல் போய் பாரு, இல்லை 7 தரம் போய் பாரு. சிறிய உள்ளங்கை அளவு ஒரு மேகத்தை காண்கின்றேன். அதுதான் அற்புதம். அல்லேலூயா. எவ்வளையிலே ஆண்டவர் சிறிதாய் காண்கின்ற அதை நாம் பிடித்துக் கொள்வோமானால் அங்கே சொல்லுகிறது பெருமழையாய் மாறும் என்று. சிறிதளவு
இந்த 2020ஆம் ஆண்டிலே எனக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற தேவைகள் காரியங்களுக்காய் சிறிதளவாய் துவக்கப்பட போகின்றது. அல்லேலூயா. அது பெரிதாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் அவரை நாம் பிடித்துக்கொண்டு, ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் என்று கேட்கும்போது தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 23:4 முதலாம் வசனத்தையும் முதலாவது இரண்டாவதையும் இல்லாட்டி முதலாம் வசனத்திலிருந்து 4 வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அங்கே சங்கீத தாவீது சொல்லும்போது கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஆனா மரண இருள் போல ஒரு காரியம் வரத்தான் செய்தது. அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்றான், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அங்கே முன்பாக சொல்லும் போது கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு வருகின்ற அந்த மரண இருளில் பள்ளத்தாக்கு போல நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கின்றீர். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் பார்த்து அநேக நெருக்கங்களுக்குள்ளே போகும்போது சிலருக்கு அங்கே பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு நெருக்கமும் வரக்கூடாது. அப்படின்னா மேலதான் போகணும், டக்குன்னு போயிடும். இங்கே சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், அங்கே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் எல்லாம் செய்தாரு. ஆனா சின்ன இங்க தாவீது சொல்லும் போது ஒரு சின்னது அங்கே பார்க்கும்போது சின்னதில்ல, மரண இருள் ஆபத்து வந்துட்டு, ஆனா நான் அதுக்கு பயப்படேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மேய்த்து கொண்டிருந்தவள். நாங்க பார்த்து சொல்லுவோம், ஆண்டவருக்கு தெரியாதோ? என்னுடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும் தானே, அவரை இப்படி கொடுக்கணும், இப்படி விடணும். நாங்க பெரிய ரெக்கார்ட் எல்லாம் அடிப்போம் ஆண்டவருக்கு. நாம் தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம், சிங்கக்குவிலே போடும் வரை ஆண்டவர் பேசாம இருந்தார். ஆனா சிங்கத்தின் வாய்களை கட்டிட்டார். சொன்னார், சிங்கங்களுக்கு சொன்னார், என்னுடைய பிள்ளை வருகிறது, வாய் பொத்தி கொண்டிருக்கும். எப்படி இருந்தது? நல்ல பசியா இருந்துச்சு. வாய்களை கட்டி போட்டார். இப்படி வாய்களை, சில பேருடைய வாயை கட்டினாதான் சரி. அங்கே சொல்லுகிறது, அவன் அங்கே பார்க்கும்போது நாங்க வாங்க போகும்போது என்ன, அவர் என்ன இந்த பிரச்சனையில நான் கஷ்டப்படுவேன்னு ஆண்டவருக்கு தெரியாதோ? சொல்லுகிறது, உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன். தாவீது போடுறா போடுங்க ஐயா. அவன் அங்கே பார்க்கும்போது சிங்கத்தின் மேலே படுத்து நல்ல நித்திரையா. ஆண்டவர் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அக்கினியிலே போடும் வரை சும்மாவே இருந்துட்டார். நம்ம ஆண்டவர் அப்படித்தான். என் பிள்ளை யோபுக்கு சொன்னார், பிசாசு கட்டளை இட்டார், சொன்னார், நீ 7 மணி நேரம் பாருப்பா, நீ என்னப்பா என்ன செய்யணும் செய்துவார். ஆண்டவர் எங்களுடைய திராணிக்கு மிஞ்சி எங்களை சோதிக்கிறீங்க, அது மட்டும் உண்மை. அல்லேலூயா. எனக்கு வித்தியாசமான காரியம், உங்களுக்கு வித்தியாசமான காரியம், உங்களுக்கு வித்தியாசமான காரியங்களை கட்டிவிடுவார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஏவாப்பா உன்னை திராணிக்கு மேல நான் விட மாட்டேன், நான் தூக்கி எடுத்துருவேன். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இறைனை அங்கே அவர் என்னை எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்க போனாலும் விடாமல் போனாலும் பரவாயில்லை. பார்க்கும்போது
3 பேரையும் தூக்கி போட்ட உடனேயே 4ஆவராய் அவர் குதித்து விட்டார். அல்லேலூயா. அங்கே தேவன் எங்கே பார்க்கும்போது அப்படித்தான் நாங்கள் நினைக்கலாம், இந்த ஆண்டவரையோ என்ன கைவிட்டார் போல இருக்குதே. இந்த நேரத்துல இந்த வழியில போகிறவத்துல அவர் என்னையும் உங்களையும் தூக்கி நடத்தி செல்லுகிறவராயிருக்கிறார். நாம் அநேக காரியங்களை நாம் அங்கே பார்க்கும்போது விளங்கி கொள்ளாவிட்டாலும், ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று சொல்ல மாத்திரம் நாங்க பழகி கொள்வோமானால் தேவன் காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அநேக நெருக்கங்களுக்குள்ளே போனான். பிறகு ஆண்டவர் அதுக்கு பிறகு சொல்றான், அந்த ஜனங்களுக்கு ரட்சண்யம் கொடுக்கும்படியாய் சகோதரர்களுக்குள்ளே சொன்னான், ரட்சண்யம் கொடுக்கும்படியாய் ஆண்டவர் இதை எனக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனாலே அங்கே சொல்லுகிறது, இந்த பாதை எனக்கு கடினமாய்த்தான் இருந்தது, இந்த பாதை எனக்கு வெட்கமாகத்தான் இருந்தது. இந்த பாதை அங்கே பார்க்கும்போது அங்கே நம்பினவங்க எல்லாம் அவங்க சொல்றான், அங்கே பிரதானிகளை பார்த்து அங்கே விடுதலை படுத்துறோன்னு என்ன நீங்க நினைச்சு கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அவர்கள் அங்கே வேதத்திலே சொல்கிறது 2 வருடம் அவன் அதற்கு பின்பாக 2 வருடம் நடந்த போன பின்புதான் அவர்களுக்கு அந்த ராஜா ஒரு கனவை காண்ட போது ஞாபகம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அதெல்லாம் மறைச்சிட்டு ராஜா கூப்பிட வேண்டும் என்று காரியங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் சிலவழிலே பல காரியங்களே தடுமாறுவதுண்டு. ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை செய்யாம இருக்கிறார் என்று ஆண்டவர் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். வாசிங்கள் சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சொல்வது, என் ராஜாவை குறித்து சொல்லுவேன். என் ராஜா அப்படிப்பட்டவர், இந்த ராஜா மேன்மை உள்ளவர் என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வாசிங்கள் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பல நற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆசா சொல்லும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே, பலம் உள்ளவர்களுக்காகிலும் பலமற்றவர்களுக்காகிலும் உம்மாலே உதவி செய்வது அது உமக்கு லேசான காரியமாயிருக்கிறது. அதனாலே பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் பிளவழிலே நாங்கள் அங்கே பார்க்கிறோம், நெருக்கங்களோடு பலவீனமாய் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆசா சொல்றான், ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உங்களாலே உதவி செய்வது லேசான காரியம். அதை தொடர்ந்து வாசிங்கள் 12-14. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடிருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாத படிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களெல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களையெல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. ஆசா கர்த்தரை நோக்கி பார்த்தபோது சொல்லுகிறது, ஒரு பலமுள்ள ராஜா வந்திருந்தான். ஆசா ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, பலமுள்ளவருக்கும் பலமில்லாதக்கும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம் என்று சொல்லும் போது ஆண்டவர் அங்கே தனது சேனைகளை அனுப்பி அந்த அற்புதத்தை செய்தார் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அங்கே சொல்லுகிறது, தேவனுடைய வல்லமையான காரியம். தேவன் அப்படியே அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிரியா தேசத்தின் படைத்தலைவன் அங்கே நாகமானை குறித்து பார்க்கும்போது
சொல்லும்போது அவன் குஷ்டரோகியா இருந்தான். ஒரு சிறுபன் அங்கே அவருடைய நாச்சியாருக்கு சொன்னபடியால் அவன் அங்கே கடந்து வருகின்றான். கடந்து வரும்போது ஒரு சிறிய காரியத்தை அங்கே சொல்லுகிறான். 7 தரம் அந்த குளத்திலே இறங்க வேண்டும் என்று சொல்லும்போது, ஒரு சின்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அதுல ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்ய சொன்னா நீங்க செய்வீங்க, இது ஆண்டவர் சொல்வது ஒரு சிறிய காரியம். நாம் சொன்னது போல தேவன் ஒரு வார்த்தையை எங்களோடு பேசும்போது, நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலே பேசும்போது, தனிப்பட்ட அங்கே வேத வாக்கியங்களை வாசிக்கும் போது பேசும்போது, நாம் கீழ்ப்படிய ஆயத்தமாகும் போதே தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், அங்கே வேலைக்காரன் சொல்லணும், அந்த ராஜா, ஆண்டவரே நீர் இப்படியான ஒரு காரியத்தை செய்வதென்று சொல்லும் போது கட்டளையை அங்கே அவன் கேட்டு குளத்திலே இறங்கின போது அற்புதம் நடைபெற்றது என்று சொல்லி, அதை போல அங்கே சொல்கிறது, நாம் அவர்களும் அவர் வார்த்தையிலும் நாம் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வது, யோவானிலே 15 சொல்றது, நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அங்கே தேவன் ஆண்டவர் சொல்கிறார், பதில் உங்களிடத்திலே கொடுக்கிறேன், நடப்பிக்க உங்களிடத்திலே நான் கொடுக்கிறேன், நீங்களும் நானும் நீங்களும் அதன்படி நாம் செய்வோமானால் தேவன் அங்கே அங்கே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவளோடு ஆண்டவர் கூட இருந்த போது, அவன் ஊழியங்களை செய்து கொண்டு போகும்போது அநேக நெருக்கங்கள் வந்தது. ஆனாலும் இங்கே சொல்லும் போது சொல்லுகிறான், பிழைப்போமோ என்று தெரியாமல் இருந்த போது தேவன் அதை சந்தித்தது மாத்திரமல்ல, எங்களோடு இடைப்பட்டார் என்று சொல்லி அங்கே திட்டமாய் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வாசிங்கள், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. 24. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பார்க்கும்போது அந்த நேரத்திலே அங்கே சொல்கிறது, தப்பி பிழைப்போமோன்னு இருக்கும்போது ஆண்டவர் உடனே அங்கே தோன்றி விட்டார். அல்லேலூயா. தோன்றி அங்கே சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ ராஜனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உனக்காக உன்னோடு கூட இருக்கிறவங்களுக்காக நான் அவர்களையும் காப்பாற்றும். நானும் நீங்களும் அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் வைராக்கியமாய் இருந்தோமானால் எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்கள் காப்பாற்றப்படுவது மாத்திரமல்ல, தேவன் அவர்களோடும் இடைப்படுவார் என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணத்தை பார்க்கும்போது நீங்கள் வாசிங்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12-13. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும் படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். பார்க்கும்போது அவன் தப்பி வந்து அங்கே பார்க்கிறோம், அந்த அரண்மனை சிறைச்சாலை இருக்கும்போது தேவனால் அங்கே பார்க்கிறோம், இவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டுண்டு அறிந்து அநேகர் கண்டு அங்கே இயேசுவின் தெய்வத்தை நம்பி அந்த விசுவாசத்தோடு அதை அங்கே சொல்கிறது, பயமில்லாமல் தேவனை அங்கே பறைசாற்றினார்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 62:5 வாசிப்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு,
நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுகிறது, என் ஆத்துமாவே அவரை நோக்கி அமர்ந்திரு, நம்புகிறது அவராலே வரும் என்று. ஆண்டவர் எங்கே பார்க்கிறோம்? ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை நானும் நீங்களும் உறுதியாய் பற்றிக்கொள்வோமானால் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். உறுதியாய் பெற்றுக்கொள்ள மனதுடைய மே நம்பி இருக்கிறபடியால் மாலையிலே பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவது மாத்திரமல்ல, காகங்களுக்கு கட்டளையிட்ட தேவன் உடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருக்குதோ எனக்கு தெரியாது, நான் சொல்லுகிற இந்த தேவன் அறிந்திருக்கிறார். இந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த நம்பிக்கையோடு அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க. தேவன் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை இந்த 2020ஆம் ஆண்டிலே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் யாருமா இருந்திருந்த ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்துக்கு அல்லேலூயா. Say